Hi friends, welcome to our channel Evergreen Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சிறுதானிய பொங்கல். இந்த ரெசிபி ஒரு quick and healthy breakfast ரெசிபி. இந்த ரெசிபி பண்றதுக்கு 10 minutes தான் ஆகும். நான் இன்னைக்கு திணை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க இந்த திணைக்கு பதிலா வேற எந்த சிறுதானியங்கள் வேணா பயன்படுத்திக்கலாம். எல்லாமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போ ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொங்கல் செய்யறதுக்கு பாசிப்பயிரையும் திணையையும் ஊற வச்சுருக்கேன். பாசிப்பயிறு 1/4 டம்ளர் நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன். மினிமம் 4 hours ஊற வைக்கணும். திணை 3/4 டம்ளர் ஊற வச்சுருக்கேன். இது ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 1/2 hourக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். குக்கரில் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி அளவு 1க்கு 2ங்கிற கணக்கு தான். நீங்கள் பாசிப்பயிரை ஊற வச்சதுக்கு அப்புறம் எவ்வளோ வருதுன்னு அளந்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தினைக்கும் பாசிப்பயிருக்கும் சேர்ந்தாப்புல தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எனக்கு மொத்தமாக 1.5 டம்ளர் வந்திருக்கு. ஸோ நான் 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஒரு கொதி வந்ததுன்னே நம்ம ஊற வச்சுருக்க தினையையும் பாசிப்பயிரையும் தண்ணியை வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் குக்கரில் வேக வச்சிடலாம். மூணு விசில் வந்தாச்சு. ப்ரெஷர் போனதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பொங்கல் இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஆற ஆற நல்லா கெட்டியாயிடும். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பொங்கல் நல்லா வெந்து வந்தாச்சு. பொங்கலுக்கு ஸ்பெஷலே தாளிக்கிறது தான். எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம். தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 10 போல் முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி நல்லா பொன்னிறம் ஆகணும். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கை நிறைய கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா நெய்யில் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தாளித்து எடுத்ததை ரெடியாகி இருக்கிற பொங்கலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம சிறுதானிய பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் செஞ்சுருக்க இந்த அளவில் மொத்தமாக 4லேருந்து 5 பேர் வரைக்கும் சரியாக இருக்கும். இந்த ரெசிபி தேங்காய் சட்னி கூட ஒரு நல்ல காம்பினேஷன். நம்ம நார்மலாக செய்யக்கூடிய வெண்பொங்கலை விட இந்த சிறுதானிய பொங்கல் ரொம்ப ஹெல்த்தி. டயட்டில் இருக்கவங்க கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா சிறுதானியங்கள் எல்லாமே கம்ப்ளீட் ஃபைபர் தான், உங்களுக்கு வெயிட்டே போடாது. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டேஸ்டியான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுமா? உடனே போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.